ஃபேஷன் கொரியோகிராஃபர். ஸோ இங்கே வந்திருக்க பத்திரிகையாளர் நண்பர்கள், ஊடகத்துறை நண்பர்கள், ஒளிப்பதிவாளர்கள் எல்லாருக்கும் என்னுடைய கனிவார்ந்த வணக்கங்கள். ஸோ இந்த லியோனா அண்ட் லியோ பிக்சர்ஸ், இந்த பிக்சர்ஸ் வந்து எங்கள் நான் ஜானமலன் வந்து தொடங்கியிருக்காங்க. உங்கள் எல்லாரோட பிளஸ்ஸிங்ஸும் அவருக்கு வேணும் அண்ட் சப்போர்ட்டும் வேணும். ஊடகத்துறை இல்லாமல் வந்து இன்றைக்கி ஒரு ப்ரொடக்ஷனும் சரி, ஒரு ஃபிலிம் டைரக்டரும் சரி, கேஸ்டிங் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஊடகத்துறை வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. எந்த ஒரு ஃபிலிம் வந்து சக்ஸஸ் ஆகிறதுமே ஊடகத்துறை மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்க்குறாங்கன்றதை பொறுத்து இருக்குது. ஸோ இவ்வளோ ஊடகத்துறை எங்களோட ப்ரொடக்ஷனை வந்து வெளியில் அட்ரஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்றதுக்காக ரொம்ப நன்றி. எங்கள் டீம் சார்பாக வந்து நான் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இந்தியன் மீடியா ஒர்க்ஸ், இந்த இந்தியன் மீடியா ஒர்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வெளியில் தமிழ்நாட்டில் வந்து இப்போ நானே இதை சொல்லிக்கணும்னு இல்லை, பட் எங்கள் டீமோட அந்த ப்ரொடக்ஷனோட அந்த லைக் நாங்கள் போடுற ஸ்டேஜஸாக இருக்கட்டும், நாங்கள் ஈவென்ட் பண்ணுற பிளேஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை பட்ஜெட்லேயும் ரொம்ப பிரம்மாண்டமாக தான் இருக்கும். நீங்கள் இதை சர்ச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இந்தியன் மீடியா ஒர்க்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 7 years மேலே வந்து ஈவெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ லாஸ்ட்டாக நாங்கள் வந்து ஐடிசியில் வந்து இந்தியன் அவார்ட்ஸ் பண்ணியிருந்தோம். இந்தியன் அவார்ட்ஸில் வந்து 100க்கும் மேலே செலிபிரிட்டிஸ், பிஸ்னஸ் ஆண்டர்ப்ரனர்ஸ், பொலிட்டிக்கல் ஐகான்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவார்ட்ஸ் வந்து இந்தியன் அவார்ட்ஸில் கொடுத்துருக்கோம். ஸோ நிறைய பெரிய பெரிய ஐகான்ஸ் திரும்ப இந்தியன் அவார்ட்ஸ் 2024 which is going to happen in சர் முத்தா வெங்கட சுப்பாராவ் கான்சர்ட் ஹாலில் வந்து நடக்குது. ஸோ கம்மிங் 21st and 22nd இந்தியன் அவார்ட்ஸ் வந்து பிரம்மாண்டமாக நடக்க இருக்கு. அந்த ஈவெண்ட்டுக்கும் உங்களோட ப்ரெசன்ஸ் கண்டிப்பாக வேணும், மீடியாவோட சப்போர்ட் எங்களுக்கு வேணுன்றதை நான் ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் எப்போவுமே வந்து நாங்கள் மிஸ்ஸஸ் தமிழகம் வந்து பண்ணுறோம். அது வந்து 4th year இந்த வருஷம் நடக்க போகுது. நாங்கள் லாஸ்ட் இயர் வந்து கோவாவில் வந்து பண்ணியிருந்தோம், க்ரூஸில், பிக் டாடி க்ரூஸில் பண்ணியிருந்தோம். இந்தியாவிலேயே வந்து க்ரூஸில் பேஜெண்ட், ஒரு பியூட்டி பேஜெண்ட் பண்ணுறது வந்து இந்தியன் மீடியா ஒர்க்ஸ் தான். ஸோ க்ரூஸ்னால் கப்பலில் நடுக்கடலில் தண்ணியில் வந்து பியூட்டி பேஜெண்ட் நடக்கும். கப்பலில் வந்து ஃபேஷன் ஷோ பார்த்துருப்பீங்க, பட் பியூட்டி பேஜெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் மீடியா ஒர்க்ஸ் தான் நடுக்கடலில் கப்பலில் 2 time நாங்கள் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து மிஸ்ஸஸ் ஃபேஷன் வேர்ல்டு பண்ணியிருந்தோம். லாஸ்ட் இயர் வந்து மிஸ்ஸஸ் தமிழகம் பண்ணியிருந்தோம். இந்த வருஷம் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் தமிழகம் இந்த இந்தியன் அவார்ட்ஸில் ஒன் ஆஃப் த பார்ட்டாக இருக்குது. ஸோ இதில் வந்து பங்கேற்கிற கண்டஸ்டன்ஸ், வின்னர்ஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா எங்களோட ஃபிலிம்ஸ்லையும் டெலிவிஷன்ஸ்லையும் நிறைய வாய்ப்புகளை நாங்கள் வந்து தரத்துக்கு இருக்கோம். ஸோ இந்த இந்தியன் மீடியா ஒர்க்ஸ் அண்ட் இந்தியன் அவார்ட்ஸ் அண்ட் மிஸ்ஸஸ் தமிழகத்தில் ஒன் ஆஃப் த ஆர்கனைசராக இருந்து ஒர்க் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வாய்ப்பு கொடுத்த ஜான் சார் அண்ட் இந்தியன் மீடியா டீமுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ரொம்ப நன்றி. எல்லாமே நம்ம ஒரு படத்தோட ஓப்பனிங்க்கு வந்திருக்கிறோம், படத்தோட ஆடியோ ரிலீஸ் வந்திருக்கோம், ட்ரெய்லர் ரிலீஸ்க்கு வந்திருக்கோம், அப்புறம் ஃபஸ்ட் லுக் ரிலீஸ்ன்னு இப்போ நிறையா போயிட்டுருக்கு இல்லையா. கையில் ஒரு போஸ்டர் கொண்டாந்து கொடுத்துருவாங்க, ஒரு ஃபோட்டோ எடுத்துருவாங்க. அப்புறம் ஃபஸ்ட்டு சிங்கிளு, ஃபஸ்ட்டு டபுளு, என்ன சிங்கிளு, குவார்ட்டருன்னு என்னென்னமோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சினிமாவில் நிறைய மாறிடுச்சு இல்லையா பாபு? எல்லாம் உங்கள் மாதிரி ஆகிட்டாங்க. பாபு வந்து ஒரு சிங்கிள் பேசிட்டு போயிட்டார். ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வு. இப்போ பொதுவாகவே வந்து புதுசாக படம் எடுக்க வர்றவங்க டக்குன்னு நம்மளை நான் தான் முதலாளின்னே சொல்லிக்க மாட்டாங்க. ரொம்ப பிஹைண்டில் இருப்பாங்க, ரொம்ப பின்னாடி இருந்து நல்ல டைரக்டர்களை வச்சு இது பண்ணி ஒரு படத்தை ரொம்ப சிரமப்பட்டு அல்லது நிறைய பொருட்செலவோட அப்படி எடுத்து அது வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்த கடைசியில் அப்படியே ஸ்டேஜில் வந்து உட்காந்து டைரக்டர் நல்லா கோஆப்ரேட் பண்ணார், நடிகைகள் கோஆப்ரேட் பண்ணார் அப்படின்லாம் சொல்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் ஒரு தயாரிப்பாளர் நான் தயாரிக்க போகிறேன் அப்படின்னு ஒரு கம்பெனியை லான்ச் பண்ணுற ஃபங்க்ஷன் இந்த முதல் ஃபங்க்ஷன் இதானே. தம்பி ஜான் அமலன் அவர்களுடைய தைரியத்தை நான் பாராட்டுறேன். வி ஆல் வெல்கம் ஆன் பிஹாஃப் ஆஃப் ஆல் ஆஃப் அஸ். திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் சார்பாக சரி, தமிழ் திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்தின் சார்பாகவும் சரி, தமிழ் திரைப்பட நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் சரி, தமிழ் திரை உலகத்தின் கட்டி காத்து கொண்டிருக்கிற எங்கள் தமிழ் திரை பத்திரிகையாளர்கள் சார்பாகவும் சரி, உங்களை திரைப்படங்கள், சிறந்த திரைப்படங்கள் எடுக்கும் ஒரு வல்லமை பெற்ற ஒரு கம்பெனியாக உங்கள் கம்பெனியை லான்ச் பண்ணுறதுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ரெண்டாவது, இதில் ஒரு சுயநலம் இருக்குது. அவர் எங்கள் ஊருக்காரர். கொஞ்சம் பொதுவாக கோயம்புத்தூர்காரங்க ஏதாச்சும் வித்தியாசமாக பண்ணணுன்னு நினைப்பாங்க. ஸோ யூ ஸ்டார்டட் அ டிஃப்ரெண்ட், உங்களுடைய பிஸ்னஸ்லேருந்து வந்து வேறு ஒரு பிஸ்னஸ்க்கு வரீங்க. சினிமா வந்து
ஒரு நியாயமாக பண்ணணும் அப்படின்ட்டு முதல்ல ஒரு ஒரு கம்பெனியை நான் லான்ச் பண்ணுறேன், நான் சினிமா எடுக்க போகிறேன் அப்படின்னு மாறுதட்டி சொல்லிக்கூடிய உங்கள் தைரியத்துக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். கை தட அவர் தான் தைரியமாக இருக்கார், கை தட்டுறதுக்கு என்னப்பா தைரியம் வேணும், சும்மா அடிக்க வேண்டியதார். ஜான் அம்பலன் என்னுடைய நண்பருக்கு நண்பர், நான் சந்தித்திருக்கிறேன் அவரை. நிறைய ஈவெண்ட்ஸு கோயம்புத்தூரில் இன்னும் பல இடங்களில் அவர் நிறைய ஈவெண்ட்ஸ் பண்ணுறதுல ரொம்ப சிறந்த கெட்டிக்காரர். அவர் நிறைய விஷயங்கள் பண்ணுறாரு, ஒரு தைரியசாலி. அவருக்கு எல்லாம் வல்ல இறைவன் லார்ட் ஜீசஸ் கண்டிப்பாக உங்களுக்கு துணை இருப்பார். நிச்சயமாக இந்த லியோனா அண்ட் லியோ பிக்சர்ஸ் மிகப்பெரிய ஒரு நிறுவனமாக வளர வேண்டும். சிறந்த இயக்குனர்களை தேர்ந்தெடுங்கள். இங்கே நல்ல இளைஞர்கள் எல்லாம் பிரமாதமான விஷயத்தோடு அலைகிறாங்க, இங்கே தேடி கண்டுபிடிங்க. பாருங்கள், அழகழகான ஹீரோயின்ஸு 2 பேர் வந்திருக்காங்கன்னா அதே ஒரு பெரிய விஷயம். இன்றைக்கி திறமைகள் நிறைய இருக்குது, அந்த திறமைகள் எல்லாம் அழகாக ஒருங்கிணைச்சு நம்ம என்ன எடுக்க போகிறோம், யாருக்கு இது போய் சேரப்போகுது, அதுக்கு என்ன முதலீடு, அதிலிருந்து நம்ம பாக்கெட்டுக்கு திருப்பி எவ்வளோ சேரப்போகுதுன்ற இலக்கெல்லாம் சரியாக நீங்கள் டேபிளில் உட்காந்து டைரக்டர் யாராக இருந்தாலும் சரி அதை கரெக்டாக ஒரு கணக்கு போட்டு நீங்கள் வாழ்க்கையை ஆரம்பிக்கணும். திரையுலகத்தை பொறுத்தவரை சிறந்த திரைப்படங்கள் இன்றைக்கி கூட ஒரு மலையாள திரைப்படம் ஒரு 4 லாங்குவேஜில் பண்ண திரைப்படம் ரொம்ப சிறப்பாக வந்திருக்குன்னு பத்திரிகை நண்பர்கள் அவங்களுடைய விமர்சனத்தில் அப்படி புகழ்ந்து எழுதியிருக்காங்க ஒரு படத்தை பற்றி. ஜிப்ராவா 2 படமும் பாருங்கள், எல்லாம் ஒரு கை தட்டுங்க. ஏன்னா ஒரு சிறந்த, அதனால் பாருங்கள், அவங்க யாருக்கும் உறவுக்காரங்க கிடையாது, அந்த டைரக்டர் இவங்களுக்கு சொந்தக்காரங்க கிடையாது, தயாரிப்பாளர்கள் சொந்தக்காரங்க கிடையாது. ஆனால் ஒரு சிறந்த படைப்பை நீங்கள் தயாரிப்பீர்கள் என்றால் அதை கொண்டு போய் சேர்க்கிற முதல் ஆட்களாக எங்கள் நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள் இருப்பார்கள், நாங்களும் இருப்போம். நம்ம ஒவ்வொரு படமும் கொஞ்சம் பிட்டாக போட்டு அதையே பாராட்டிகிட்டு இருக்கிறோம். சரி, ஒரு 4 ஷாட்டை கட் பண்ணி போட்டு இந்த படத்தை பற்றி பேசுங்கம்மாங்க. அந்த 4 ஷாட்டை பற்றி நம்ம 4 மணி நேரம் 3 மணி நேரம் இந்த மேடையில் உட்காந்து பேசுவோம் பாருங்கள். எவ்வளோ பெரிய மனசோடு நாங்கள்லாம் காத்து கொண்டிருக்கிறோம். என்னுடைய நண்பர்களும் பாவம், எத்தனை நாள் தான் இப்படியடா பேசுவீங்கன்னு இவங்க கேள்வி கேட்குறதும் நாங்களும் அது முடாமல் பேசிக்கிட்டே இருப்போம்னு சொல்கிறதும் வழக்கமாக இருக்குது. ஆனால் அந்த திரைப்படம், உங்கள் திரைப்படம் மற்றவங்க பேசும்படியான படமாக இருக்கணும். நல்ல விதமாக அற்புதமான படம்னு அனைவராலும் பாராட்டப்படுகிற படங்களை மட்டுமே தயாரிக்க வேண்டும் என்ற குறிக்கோளோடு நீங்கள் இருக்க வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஸோ இந்த நிறுவனம் எனக்கு, என் தம்பி சாய் எங்கே, அவர் எங்கே ஆளை காணும், என்ன இன்னும் பின்னாடியே இருக்கு, அங்கேயும் அப்படி தான். ஜி தொலைக்காட்சியில் இவர் தான் எல்லாமே, ஆளே 4 அழகுராஜா. அவருக்கு ஒரு கை தட்டுங்க. அவர் மிகச்சிறந்த இயக்குனர், பெரிய பெரிய நடிகர்களையே காசு இல்லாமல் கொண்டாந்து நிறுத்தக்கூடிய வல்லமை பெற்றவர் அவர். அதனால் அவர் பிடிச்சி வச்சுக்கங்க. அவர் நல்ல சிறந்த, அவர் தான் காலையிலேருந்து என்னை தொல்லை பண்ணி, ஏன்னா ஒரு நாளாவது டைம் கொடுக்க வேண்டாமா, இல்லைன்னா எனக்கு டைம் இல்லை. என் நண்பர் அவர் சார் நல்லா தெரியும்பா, ஆளை விடு, நான் வந்துடுறேன் அப்படின்னு. ஆக எல்லாம் நல்ல இதயங்கள் ஒன்றிணைந்திருக்கிறது. சவுந்தர் வந்திருக்கு, என் தம்பி, அவர் மிக அருமையான நடிகர். அவரே மலையாளத்தில் ஒரு படம், மிகச்சிறந்த படம் பண்ணியிருக்கார். ஸோ நிறைய நல்ல கலைஞர்கள், நிறைய பேர்த்துக்கு வேலை இல்லாமல் இருக்கிற கலைஞர்கள் கூட இருக்கிறாங்க. 2 விஷயம் இருக்குது சார். நல்லா இவரை போட்டால் வியாபாரமாகன்னு போட்டு அவசரமாக ஒரு படத்தை எடுத்தால் அது வியாபாரமாகிறது இல்லை. ஒரு நல்ல கதை, நல்ல கண்டென்ட் எடுத்துகிட்டு அதுக்காக உண்மையாக உழைத்தீர்கள் என்றால் அதில் வரக்கூடிய முகங்கள் பெரிய பெரிய ஒரு ஹீரோ அந்தஸ்துள்ள முகமாக மாறிவிடுகிறது. இதுதான் சினிமா. நான் முதல்ல இயக்குனராக இருக்கும்போது எப்படி என்னை எல்லாம் வரவேற்றாங்க. நம்ம ஒழுக்கமாக வேலை செஞ்சால் மட்டும்தான், நம்ம நேர்மையாக இருந்தால் மட்டும்தான் நம்ம படைப்புகள் நேர்மையாக இருக்கும். அதே மாதிரி உண்மையாக உழைக்கக்கூடிய நல்ல இளைஞர்களை தேர்ந்தெடுத்து படங்களில் நடிக்க வையுங்கள். அவர்கள் உங்கள் பேரை வாழ்நாள் முழுவதும் சொல்லிக் கொண்டிருப்பார்கள் என்று கூறி மனநிறைவோடு
அனைவரின் சார்பாகவும் இந்த திரையுலகத்தின் சார்பாகவும் வருக வருக லியோனா அண்ட் லியோ பிக்சர்ஸ் மிக பிரம்மாண்டமான படங்களை தருக தருக என்று சொல்லி வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இல்லாமல் பண்ண முடியாது. ஸோ உங்களுடைய சப்போர்ட் எல்லாருக்குமே ரொம்ப 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 தேவை. அண்ட் இன்றைக்கி ஐ எம் ஸோ ஹாப்பி நான் இங்கே இருக்கிறது. ஏன்னா வந்துட்டு ப்ரொடக்ஷன் லான்ச்சுன்றது எல்லாருமே பண்ணுறாங்களான்னு கேட்டால் கிடையாது. எங்கேயோ ஒரு ஊரத்தில் எங்கேயாவது ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, யாருக்குமே அதுக்கான அவேர்னஸ் இருந்திருக்காது. ஸோ இவங்க வந்து ஓகே நான் வந்து இந்த மாதிரி படம் எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன், எங்களுடைய ப்ரொடக்ஷன் ஹவுஸை நாங்கள் லான்ச் பண்ணுறோம் அஃபிஷியல் அப்படின்னு சொல்கிறதே வந்துட்டு ஐ எம் வெரி வெரி ஹாப்பி ஃபார் ஹிம். இண்டஸ்ட்ரியில் எல்லாருமே சாதிக்க முடியுதா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியல. ஐ ஸ்டார்டட் மை கரியர் இன் 2010. இப்போது 2024 இருக்கோம். இட் வாஸ் அ ஜேர்னி ஃபார் மீ ஆல்சோ. இட்ஸ் லைக் தேர் சம் பேச்சஸ் ரஃப் கோ அப்படிலாம் இருந்தது. இப்போ ஐ ஸ்டார்டட் ரன்னிங் மை ஓன் பிஸ்னஸ். ஸோ மூவி இண்டஸ்ட்ரியில் இருந்த வரைக்கும் எனக்கு பிடிச்ச எல்லா விஷயங்களும் பண்ணேன். லைக் எனக்கு என்னென்ன கேரக்டர்ஸ் பிடிக்குமோ அது மாதிரி தேடி தேடி நான் போய் பார்த்து பண்ணேன். சவுந்தர் எனக்கு ஃபர்ஸ்ட் மூவிலேருந்து எனக்கு தெரியும். ஐ எம் ஸோ ஹாப்பி டு see him ஆஃப்டர் வெரி வெரி லாங். ஏன்னா நம்ம என்ன தான் கூட நடிச்சிருந்தாலுமே தினமும் போய் நம்ம யாரையும் மீட் பண்ண போகிறது கிடையாது. இந்த மாதிரியான கேதரிங்கில் பார்க்கும்போது இன்னும் ரொம்ப சந்தோஷம். அண்ட் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபஸ்ட்டு, அண்ட் தென் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆல்சோ. அண்ட் நீங்கள் அஃபிஷியலி யூ ஆர் கோயிங் டு லான்ச் அவார்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஸோ அவார்ட் ஃபங்க்ஷனுன்றதுமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஏன் அப்படின்னா கலைஞர்கள் எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு ஊக்கம் கொடுக்குற ஒரு விஷயம் தான் வந்துட்டு அந்த அவார்ட்ஸ் அப்படின்றது. ஸோ அது கொடுக்கும் போதே நம்ம இன்னொன்று பண்ணணும்ல, லைக் பண்ணால் நம்மளுக்கு இன்னொரு அவார்ட் கிடைக்கும். வீட்டில் அதை திரும்பி பார்க்கும் போதே அது மேலே வந்து ஒரு ஆசை வரும். ஓகே நம்ம அடுத்த ஸ்கிரிப்ட் நம்ம செலக்ட் பண்ணும் போது இதை விட பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வரும். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் நான் அந்த அவார்ட் ஃபங்க்ஷனுமே ஆக்சுவலி நான் பார்க்குறேன். ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஆல்.